Good evening, my dear students. Today we are going to discuss about how to file the how to enter the GST transactions in Tally. அதுக்கு வந்து ஒரு மாடல் எக்ஸாம் ஒன்று கொடுத்துருக்கோம். கம்பெனி பேர் வந்து கங்கா என்டர்பிரைசஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தாச்சு. நேற்றுக்கு நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிரியேட் கம்பெனி. நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F11 ஃபியூச்சர் எனேபிள் பண்ணிட்டோம். ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். என்னென்ன ஜிஎஸ்டி லெட்ஜர் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் லோக்கல் பர்ச்சேஸ் மாத்திரம் நம்ம பார்க்கறதுனால ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் இந்த லெட்ஜர் பர்ச்சேஸ்க்காகவும், சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸு, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி இந்த லெட்ஜரும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் போட சொன்னோம், ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு. போடும்போது இன்டகிரேஷன் ஆஃப் டேலி இன்வென்ட்ரி அது வரணும். இன்டகிரேஷன் வந்து டேலியும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன். இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் நேற்றுக்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி இன் டேலி, ஹவு வி ஆர் கோயிங் டு என்டர் த பர்ச்சேஸ் என்ட்ரி இன் டேலி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஐட்டம் வவுச்சர் டைப் இல்லாமல் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 ஐட்டம் வவுச்சர் டைப்போட போட்டு காட்டுறேன். என்டையர் இன்வாய்ஸையும் வவுச்சர் டைப்போட போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வவுச்சர் டைப் அப்படின்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிய வரும். ஓகேவா? டேலியில் வவுச்சர் டைப் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது? டேலியில் வவுச்சர் டைப் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது? ஃபார் வாட் பர்பஸ் வவுச்சர் டைப் இஸ் அவைலபிள் இன் டேலி? ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தேர் இஸ் பிஹைண்ட் a voucher type is there. For what purpose voucher type is? To do the entry fast with accuracy. That is the main thing. Okay va? To do the entry fast with accuracy. That is the main thing. So now we are going to enter the purchase invoice. First I pass the entries. I pass the purchase entries without using the voucher type and see what are the mistakes may be happen. Then after that I shall use the voucher type and you see the difference, what benefit we are going to enjoy if we use the voucher type. Then what are the voucher types available in Tally? That also we may see. Okay. First thing, I am going to enter without voucher type. Here, Ganesan Enterprises, Ganesan Store. Ganesan Store is the sundry creditor and this company Ganga Enterprises. This company Ganga Enterprises purchases some finished product, TV and material, TV, Philips home theater, like that they are purchasing in some quantities. அதை வந்து நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்வாய்ஸ் நம்பர் 456 அண்ட் டேட்டட் வந்து 2/7/2020. இன்வாய்ஸ் வந்து 456, டேட்டட் வந்து 2/7/2020. Now we may see how the purchase entries is going to be done. In Tally, accounting voucher V. In Tally, accounting voucher V, you have to press F5. Sorry, payment ku purchase ku F9. You have to go to Tally. For accounting transaction entry, voucher entry, you have to press V. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெட்டராக இருக்கும். சி ப்ரெஸ் பண்ணால் கிரியேட்டு, ஏ ப்ரெஸ் பண்ணால் ஆல்டர், வினா வவுச்சர், கேனா டே புக். இதான் ஷார்ட்கட் கீ. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் வி. அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் பர்ச்சேஸ்க்கு வந்து ஷார்ட்கட் கீ F9. இங்கே வந்து யூ ஹாவ் டு சி த ஷார்ட்கட் கீ பர்ச்சேஸ் F9. F9ல் ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் யூஸ் த வவுச்சர் கிளாஸ் லிஸ்ட். நான் வவுச்சர் கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணாமல் போடுறேன் பாருங்க. நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். நவ் வவுச்சர் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மோட் ஆர் தர், இங்கே சைடில் பாருங்கள் சேஞ்ச் மோட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் மோட் அப்படின்னு பேர். பிஃபோர் என்டரிங் இன்டு டேலி we have to know the pulse of the tally because the tally is used by the person those who are all also not a accountant. பிகாம் படிக்காதவங்க கூட டேலி யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டேலி சாஃப்ட்வேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி டேலி சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு வி அண்டர்ஸ்டூட் த பல்ஸ் ஆஃப் த டேலி. டேலியோடைய பல்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ வந்து பர்ச்சேஸ் இருக்கு அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்னு நீங்க சொல்லணும். கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா பர்ச்சேஸ்ல. சப்போஸ் சேல்ஸுக்கு F8 சேல்ஸுக்கு F8 இதே மாதிரி தான். நீங்க வந்து கேஷ் சேல்ஸ் பண்றீங்களா அல்லது கிரெடிட் சேல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பணம் வருதுன்னு வச்சுக்கோ, ரசிப்ட். ரசிப்டுக்கு ஷார்ட்கட் கீ F6. அப்ப நீ கேஷா தரியா அல்லது செக்கா வாங்கிக்கிறியா? செக்குனா பேங்க்ல, அதுக்கப்புறமா யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கிற. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போதும் நீங்க செக்கா தரீங்களா அல்லது கேஷா கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் தான் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி ஈச் அண்ட் எவ்வரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். டேலியோடைய பல்ஸ் என்னன்னா எப்போதும் மணி மைண்டட், எப்போதுமே மணி மைண்டட். டேலி இஸ் ஆல்வேஸ் மணி மைண்டட். ஸோ தட் ஐ டோல்ட் ப்ளீஸ் இக்னோர் த கோல்டன் ரூல் எக்ஸப்ட் ஜேவி. ஜேவியை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கோல்டன் ரூலை மறந்துடுங்க. நீங்கள் வந்து ஒன்றுக்கும் பர்ச்சேஸா கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா, சேல்ஸா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா, பேமெண்ட்டா கேஷா கொடுக்குறியா செக்கா கொடுக்குறியா, ரசிப்டா கேஷா வாங்குறியா செக்கா வாங்குறியா, அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட வாங்குறோம். So that each and every type of transaction, first you have to tell whether this transaction is the cash transaction or credit transaction. So in general by receiving angle அல்லது payment angle, okay va, in general transactions are divided into two types. One is called cash transaction, another one is called credit transaction. If cash transaction is there, cash or bank will come. கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷோ பேங்க்கோ கண்டிப்பாக வரும். கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷும் வராது பேங்க்கும் வராது. ஓகேவா, இதை மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க. இன் கேஷ் டிரான்சாக்ஷன் எய்தர் கேஷ் ஆர் பேங்க் வில் கம். இன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் பேங்க் ஆர் கேஷ் வில் நாட் கம். இது வந்து மொதல் தம்ப் ரூல். செகண்ட் தம்ப் ரூல், பர்ச்சேசஸ் ஆர் த்ரீ கைண்ட். இன் ஜென்ரல் பர்ச்சேசஸ் ஆர் த்ரீ கைண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் ஆர் தேர். இது என்ன சார், இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. 3 கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? வாட் ஆர் த 3 கைண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ்? கேன் எனிஒன் சே? கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை, அது வந்து மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ். வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ்? பர்ச்சேசஸ்ல என்னென்ன கைண்ட் இருக்கு யாருக்காவது தெரியுமா? பிரியா, ரெங்கநாதன் தெரியுமா? ராஜசேகரன் தெரியுமா? நோ சார். நோ. கைண்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் இதை நமக்கு அக்கௌண்ட்ஸில் எந்த வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஒன்லி வி கம் டு திஸ் அவர் நாலேஜ். தெர் ஆர் த்ரீ கைண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் இஸ் ஏ ட்ரேடிங் பர்ச்சேசஸ். ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் இஸ் ஏ ட்ரேடிங் பர்ச்சேசஸ். லைக் வி ஆர் கோயிங் டு என்டர்னா தட் பர்ச்சேசஸ். தட் பர்ச்சேஸ் இஸ் கால்டு ட்ரேடிங் பர்ச்சேசஸ். இஃப் எ பர்ச்சேசஸ் இஸ் ஏ ட்ரேடிங் பர்ச்சேசஸ், யூ நீட் டு மெயின்டைன் இன்வென்டரி. ஓகேவா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். த ட்ரேடிங் பர்ச்சேசஸ் வில் கம் இன் த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது வந்து ரெண்டா பிரிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அது ரெண்டா பிரியும். ஒன்று வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். 3 இடத்துல இருக்கு. 3 இடம் இருக்கும்போது 3 பர்ச்சேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேடிங் பர்ச்சேசஸ் வில் கம் இன் த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். வேற ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் லைக் தட், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் அல்லது சர்வீஸ் பர்ச்சேஸ். எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ், எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் இட் இஸ் தன் காஸ்ட் இன்கர்டு டு என்ஜாய் த பெனிஃபிட், தட் இஸ் கால்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற காசு, அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். சப்போஸ் இஃப் எ பர்ச்சேஸ் இஸ் ஏ எக்ஸ்பெண்டிச்சர் பர்ச்சேஸ், எக்ஸாம்பிள் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ், it come in the profit and loss account, not trading profit and loss account. It comes in the profit and loss account. So you don't need to maintain inventory. அதுக்கு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இது வந்து செகண்ட் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் என்ன? ட்ரேடிங் பர்ச்சேசஸ், அதுக்கு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். இட் வில் கம் இன் த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். செகண்ட் கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், இட் இஸ் லைக் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் ஆர் சர்வீஸ் பர்ச்சேஸ், ரெண்ட், அந்த மாதிரி. we don't need to maintain inventory even though it is maintained, even though it is having inventory. Like stationery, we don't need to maintain inventory. You have to maintain as a ledger only. Okay va.
Third purchases, it is a fixed asset purchase. Fixed asset purchase directly come in the balance sheet account. Balance sheet. It should not come at anywhere. P&L varadu. Straight away it comes under ledger to balance sheet. That's all. So there are three kind of purchases. One trading purchases. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா first one is called trading purchases. Second one called வந்து expense purchase or service purchase. Third one called fixed asset purchase. There are three kind of purchases. Two method of purchases. Cash purchase, credit purchase. There are two method of purchases. There are three kind of purchases. Purpose of the purchases based பண்ணி பார்த்தீங்கன்னா there are three kind of purchases. Based on the purpose, we can classify the purchase into three kind. Trading purchases, profit and loss account purchases, and balance sheet purchases. So before entering into tally, we have to kept in mind. நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? We are going to enter this purchase entry. This purchase entry where will come? Whether it will come in the trading profit and loss account or profit and loss account or balance sheet. Like that we have to keep mind. Okay va? Now we are going to enter the purchase invoice. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா fourth thing, method of entry, the style of entry. The style of entry is in tally there are two methods are there. One is called single entry method, another one is called double entry method. Single entry method, where single entry method applicable, where double entry method is applicable. Okay va? Single entry பண்ற மெத்தட்ல டிஃபரெண்ட். அக்கௌண்டிங் மெத்தட் கிடையாது, சிங்கிள் என்ட்ரி மெத்தட். விச் இஸ் த பெஸ்ட் மெத்தட், அதுவும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஹவு சிங்கிள் என்ட்ரி மெத்தட் யூஸ்டு ஆர் வேர் த சிங்கிள் என்ட்ரி மெத்தட் டு பி யூஸ்டு, விச் இஸ் த பெஸ்ட் மெத்தட். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க, டபுள் என்ட்ரி மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. என்ட்ரி பண்ணுறதுக்கு யூ ப்ளீஸ் யூஸ் சிங்கிள் என்ட்ரி மெத்தட் அண்ட் டோன்ட் யூஸ் டபுள் என்ட்ரி மெத்தட். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரி மெத்தட் வந்து என்ட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், வேற டபுள் என்ட்ரி மெத்தட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஓகேவா? ரெண்டாவது யூ வில் கெட் கன்ஃபியூஸ். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டேலி எப்படி இயங்குது ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்ச்சேஸ் அப்படின்னா ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எடுத்த உடனே கிரெடிட் தான் வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட். பட் ஃபர்ஸ்ட் கிரெடிட் வரும், அப்புறம் தான் வந்து பர்ச்சேஸ் வரும். ஓகேவா? ஸோ ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் முன்னாடி வரும், டெபிட் பின்னாடி வரும். ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் முன்னாடி வரும், கிரெடிட் பின்னாடி வரும். ஸோ தட் whenever we are going to use the tally, நம்ம tally யூஸ் பண்ணும்போது it is better to forget the golden rule. It is better to use single entry mode. ஓகேவா? not single entry method, single entry mode. Single entry method is different, single entry mode is different. We are going to use the single entry mode. ஓகேவா? In tally you have to work single entry mode, not use the double entry mode. That is another thumb rule. Now we may go to purchase entry. In purchase entry also some methods are there. How sir? What are they? Here see, இங்க சைடுல பாருங்க, change mode is there. Now in which mode is there? இப்போ change mode press பண்ணீங்கன்னா there are three kind of mode. ஒன்று item invoice, ரெண்டாவது accounting invoice, மூணாவது voucher. First one is the item invoice. Item invoice எப்படி இருக்கும்? Item invoice அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஐட்டம் இன்வாய்ஸ். ஐட்டம் இன்வாய்ஸ் will be divided into three part. First part will have the debit and credit. Then entry பண்ற டேட் இருக்கும், யாருக்கு விற்கிறோம், என்ன விற்கிறோம், யாருக்கு விற்கிறோம், எப்படி விற்கிறோம், கிரெடிட்டா இதா பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி வரும். அதுக்கப்புறம் என்ன ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோக்கு விற்கிறோம், கடைசியாக ஃப்ரைட் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. by not using the voucher entry யூஸ் பண்ணாம, voucher entry class அது யூஸ் பண்ணாம, voucher tab யூஸ் பண்ணாம நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இங்க பாருங்க, இன்வாய்ஸ் நம்பர் 456, டேட் வந்து 2720. எனி voucher ஸ்டார்ட் வித் F2. எந்த ஒரு voucher டைப் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணாலும் யூ ஸ்டார்ட் வித் F2. ஸோ இன் tally press F2, 27/2020 என்ட்ரி பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர், here invoice number is
456 2720. 456 invoice supplier date 2720. Invoice number 456, invoice date 256. You have to ask so many dates, so many questions, but you are nothing, you are asking any question. Sir, why there are two dates in purchase entry? Is anyone noticed? In purchases, there are two dates are there, but in sales only one date is there. In receipt, only one date is there. In payment, only one date is there. In JV, only one date is there. ஒரு டேட் தான் இருக்கு JVல. But in purchases only, there are two dates is there. Why? எதனால அந்த மாதிரி ரெண்டு டேட் இருக்கு? In purchases, there are two dates are there. But except purchases, any other transaction, if you see, there is no any in any invoice, any voucher, you don't have two dates. Why? யாருக்காவது தெரியுமா ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு? ஏன் அந்த மாதிரி இருக்கு? So supply is sending the material on the one date and we are receiving the material on the other date. Very good, right answer. Very good, right answer. Assume that the supplier is in Delhi. He may send his material on 25th June. His invoice number may be 456 and he sends the material on 25th June. Whereas I received the material in 2nd July, today only. So the first one is the voucher entry date. F2 means here the first one is the voucher entry date. Here this is the invoice date. This invoice number and this invoice date should match with our GST return. நம்முடைய GST ரிட்டர்னோட அது மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இது எதுக்காக சார் இந்த வவுச்சர் டேட் ஏன் அப்படி இருக்கு? ஏன் வந்து நம்ம இன்வாய்ஸ் டேட்டோடைய வவுச்சர் டேட்டையும் போட்டா என்ன சார் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி போடக்கூடாது. Why we should not enter the invoice date as voucher entry date? Why we should not do அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது there is an agreement. Suppose if you are going to purchase any product, you may be an agreement with your creditor, your vendor, with 30 days credit days. Assume that person sent the material on 25th June and you have a 30 days credit period to make the payment. You received the material only by today itself, 2nd July. What was the due date? அதோட due date என்னவா இருக்க முடியும்? If you calculate from purchase invoice date 25th 6, 24th June, 24th July is the due date, which is we are really enjoying only 25 days due date. Suppose if the same you are going to enter the received invoice date, received date. From the received date you have 30 days credit period. This is the real. அதான் உண்மை. அப்போ in voucher dateல suppose if you enter today's date, you will get 30 days, real 30 days credit. So that always you have to enter the voucher date separately. You have to enter the purchase invoice and the invoice date separate. Okay ba? You have to enter the real date when you received the material. எப்போ நீங்கள் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து என்ன பண்ணணும், அந்த டேட்டை வந்து என்ட்ரி பண்ணணும். நீங்கள் வந்து இன்வாய்ஸ் டேட்டே உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு போடக்கூடாது. போட்டால் நமக்கு தான் அஃபெக்ட். ரைட்டா? ஸோ தட் ஹியர் இன்வாய்ஸ் டேட்டு என்டர் தென் ப்ராடக்ட் கணேசன் ஸ்டோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இங்கே கிளாசிஃபிகேஷன் வேண்டாம். இங்கே F12 ப்ரெஸ் பண்ணி ஐ டிசேபிள் த கிளாசிஃபிகேஷன் நமக்கு வேண்டாம். டிசேபிள் த கிளாசிஃபிகேஷன். ஜிஎஸ்டி டீட்டெயிலில் மாடிஃபைட் டாக்ஸ் டீட்டெயில் நோ கொடுத்து. ஸோ ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் பேருக்கு ஒரு 2 என்ட்ரி நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோனி எல்இடி ஐ எம் பர்ச்சேசிங் 34 குவான்டிட்டி. சோனி எல்இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி எல்இடி நான் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன், 32 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இங்கே அதோட ரேட்டு வருது 27,338 அப்படின்னு. இந்த ரேட்டு எப்படி வருது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா we give the rate control in the standard rate. இங்கே கொடுத்துருக்கோம், அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம வவுச்சர் டேப் யூஸ் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சோனி அப்படின்னு போடுறேன். அடுத்தது இன்னொன்று சாம்சங் 32 inch எல்இடி. சாம்சங் 32 inch எல்இடி
எவ்வளவு 30 நம்பர் 30 நம்பர்ஸ் இங்க போடுறேன். என்டர் என்டர். இது வந்து ரெண்டாவது பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன், செகண்ட் பார்ட் குவான்டிட்டி இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நீங்க என்ட்ரி பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி பண்ண என்ன ஆகும், இங்க வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோங்கிறது தெரியும். இந்த வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி போட முடியும். ஏன் வந்து இன்புட் சிஜிஎஸ்டி இங்கே கால்குலேட் ஆகலை, கணேசன் ஸ்டோருக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்காம இருப்போம், அதனால கால்குலேட் ஆகாமல் இருக்கலாம். மேபி இங்கே கால்குலேட் ஆகலை என்னங்கிறது பார்க்குறேன். ஒரு நிமிஷம். கணேசனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல, கணேசனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலனுக்கிறதுனால கால்குலேட் ஆகலை. சரி, இப்போ நம்ம கணேசனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருவோம். கணேசனுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா உங்களுக்கு இன்புட் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இன்புட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கணேசனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். கொடுக்குறேன். ஜிஎஸ்டி நம்பர் தப்புங்குது, பரவாயில்ல, என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் சிஜிஎஸ்டி வந்தாச்சு, இந்த ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இது ரைட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரைட்டு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், தவறுதலாக இன்னொரு வாட்டி இன்புட் சிஜிஎஸ்டி போடுறேன், கால்குலேட் ஆகுது. இன்னொரு வாட்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி போடுறேன், கால்குலேட் ஆகுது. ரவுண்ட் ஆஃப் வந்து மேனுவலாக போட வேண்டியிருக்கு. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக போட வேண்டியிருக்கு. குறைக்கணும்னா மைனஸ் போடணும், கூட்டணும்னா போடணும். ஸோ வவுச்சர் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், அடிஷ்னலாக சம் என்ட்ரிஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வவுச்சர் டைப்பு யூஸ் பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் த வவுச்சர் டைப் தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் ராங் என்ட்ரி. ஓகேவா, இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பாருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி எகைன் 456 கணேசன் ஸ்டோர் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இதே சாம்சங் ஐட்டம் ஒரு 32 ஐட்டம் போடுறேன். போட்டுட்டு நான் டேக்ஸே போடாமல் சேவ் பண்ணுறேன், அந்த வவுச்சர் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் எரர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே போடாமல் நான் சேவ் பண்ணுறேன், சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நான் வந்து என்ன பண்ணுறேன், டேக்ஸே போடாமல் டேக்ஸ் வந்து போடுறேன், பட் ரெண்டும் ஒரே டேக்ஸாக போட்டுறேன். இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி பரதெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணிட்டேன், 2 வாட்டி இன்புட் சிஜிஎஸ்டி போட்டுறேன். ஸோ அப்படி போட்டாலும் என்ன ஆகும், சேவ் ஆகும். திஸ் இஸ் த பிளெண்டர் மிஸ்டேக் இஃப் வி டிடன்ட் யூஸ் த வவுச்சர் டைப். வவுச்சர் டைப் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பிளெண்டர் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிமிலர்லி நம்ம வந்து என்ட்ரியும் வந்து ஸ்லோவாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. எதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வவுச்சரில் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம்னா எதெல்லாம் காமனாக வரும், பர்ச்சேஸ் லெட்ஜர்ங்கிறது காமன். ஐட்டம் என்ட்ரி பண்ணிட்டோம்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் 3 காமனாக வரக்கூடியது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் அண்ட் எவ்ரி டைம் வி ஆர் செலக்டிங் த வவுச்சர், வி ஆர் செலக்டிங் த லெட்ஜர். இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான், இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர் டைப் யூஸ் பண்ணுறோம். இப்போ வவுச்சர் டைப் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன் பாருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ளஸ் F9 டேட்டுக்கு வந்து வவுச்சர் டைப்புக்கு F9 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம். F9 ப்ரெஸ் பண்ணி வவுச்சர் டைப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். வவுச்சர் டைப் எப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன், இஃப் யூ ப்ரெஸ் F9 ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்து இந்த ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் காட்டும். இந்த வவுச்சர் டைப் எங்கே இருக்குன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுலன்னு காட்டும். இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்குங்க, இன்வாய்ஸ் டேட் போட்டுங்க, பார்ட்டியோட நேம் போட்டுக்கோ, கணேசன் ஸ்டோர் பார்ட்டியோட நேம். இப்போ நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன் பாருங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி கடகடன் போடுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், டேக்ஸ் போட 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 அப்படியே கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோனி எல்இடி 32 நம்பர், 34 நம்பரா ஆட்டோமேட்டிக்காக போட்டால் என்ன ஆகுது, நான் அங்கே ஒரு என்ட்ரி போட்ட வேகத்துக்கு இன்புட் சிஜிஎஸ்டி கால்குலேட் ஆகுது, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகுது, ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் ஆகி எனக்கு இன்வாய்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்க வேண்டாம். டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருக்கேன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க வேண்டாம். F12 டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது, நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட் காலம் F11 ஃபியூச்சரில் இருக்கும். இன்னைக்கு F11 ஃபியூச்சரில் தான் வரணும். டிஸ்கவுண்ட் காலம் F11 வரணும்.
டிஸ்கவுண்ட் காலம் இருக்கா பாருங்க. இங்கே ப்ரொவைடு கேஷ் ஆர் ட்ரேட் டிஸ்கவுண்ட், இது வந்து நோ பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போ ஒவ்வொரு என்ட்ரியாக அப்படியே போட போட என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சாம்சங் 30 நம்பர் வாங்குறோம். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 30 நம்பர்ஸ் போட்ட வேகத்துக்கு உனக்கு என்ட்ரியை வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். எல்ஜி 32 இன்ச்சு எவ்வளோ நம்பர், 32 நம்பர் வாங்குறோம். இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு எத்தனை இருக்குங்கிறது ஏற்கனவே காட்டும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மைக்ரோமேக்ஸ் வந்து 24 நம்பர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ தட் இப்போ 6 குவான்டிட்டி இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு. இப்போ நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், 24 பர்ச்சேஸ் பண்ணுறோம். பண்ணின வேகத்துக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு, போட போட அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்கள், வீடியோகான் 38 நம்பர். வீடியோகான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோகான் 32 நம்பர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டாஷியில் எவ்வளோ பண்ணுறோம், 21 நம்பர் பண்ணுறோம். மிட்டாஷியில் 22 நம்பரா, 29 நம்பர் 29 நம்பர் பண்ணுறோம் மிட்டாஷியில். அடுத்தது பிளிப்ஸில் 32 நம்பர், பிளிப்ஸில் 32 இன்ச்சில் 32 நம்பர் பண்ணுறோம். அடுத்தது இன்டெக்ஸில் 28 நம்பர், இன்டெக்ஸில் 28 நம்பர். நீங்கள் இந்த மாதிரி வவுச்சர் டைப் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ண முடியும். பிளிப்ஸ் ஹோம் தியேட்டரில் 34 நம்பர், 34 பீஸ். அடுத்தது சோனி ஹோம் தியேட்டரில் 36 நம்பர். அடுத்தது டிவிடி பிளேயரில் 29 நம்பர், டிவிடி பிளேயரில் 29 நம்பர். அடுத்தது எல்ஜி டிவிடி, எல்ஜியில் டிவிடி எல்ஜி 37 நம்பர். இது போட போட என்ன ஆகுது, இங்கே நமக்கு டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ தட் இன்வாய்ஸ் வந்து மொத்தம் 3 பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியோடைய நேம். இதில் பர்ச்சேஸ் லெட்ஜரே வரலையா சார், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸில் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் லெட்ஜர் நீ வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் லெட்ஜரை அங்கே நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பர்ச்சேஸ் லெட்ஜர் வரணும், ஆட்டோமேட்டிக்காக இன்புட் சிஜிஎஸ்சி வரணும், ஆட்டோமேட்டிக்காக இன்புட் எஸ்ஜிஎஸ்சி வரணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரவுண்ட் ஆஃப் வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது இவே பில். இவே பில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரானிக் வே பில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணால் யூ ஹாவ் டு ஜெனரேட் த இவே பில். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இவே பில் ஜெனரேட் பண்ணணும். இந்த மாதிரி சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது 1 லேக்குக்கு மேலே போச்சு அப்படின்னா இவே பில் ஜெனரேட் பண்ணணும். சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பரை தூக்கி இவே பில்லில் போட்டுட்டு இவே பில் நம்பரை கொண்டு வந்து திரும்பவும் சேல்ஸ் இன்வாய்ஸில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணணும். பட் பர்ச்சேஸ் பண்ணும்போது உன் கூடவே இவே பில் வந்திருக்கும். நீ எப்படி சேல்ஸ் பில்லுக்கு இவே பில் போடுறியோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவனுடைய சேல்ஸுக்கு அவன் இவே பில் கொடுத்துருப்பான். அந்த இவே பில் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் ஃபீட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இவே பில் நம்பர் கொடுக்கணும். உங்களுக்கு வந்த இவே பில்லோட நம்பர், இவே பில்லோட டேட்டு, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார்கிட்டேருந்து வந்தது, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, எல்எல்ஆர் எப்படி வந்தது, ரோடு மூலியமாக வந்ததா, எப்படி வந்தது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணணும். மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் 4 வகையான மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏஜிங் அனாலிசிஸ்னு ஒன்று வரும், அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். அட்வான்ஸு, எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ், ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு 4 இருக்குது. whenever you create new purchase entry and new sales entry, you use the new reference. ஸோ நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு இதை வந்து 30 நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த அமௌண்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி ஓவர். ஓகேவா? இதே மாதிரி யூ ஹாவ் டு பாஸ் த பர்ச்சேஸ் என்ட்ரி. see how we may pass the purchase entry by using voucher type. Very simple. You have to go for first press F to enter the date, enter the invoice number, enter the invoice date, select the party number, select the item name. Select the item name, how many quantities you enter. Automatically everything will calculate. அவ்வளோதான். enter கொடுத்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு purchase entry over. Now you see how easy the purchase entry is. ஓகேவா? இப்போ இன்னொன்று additional advantage. When using the purchase invoice,
யூ ஹாவ் டு யூஸ் த ஆல்ட் எஸ் பட்டன். நோட் பண்ணீங்க, ஆல்ட் எஸ். இந்த ஆல்ட் எஸ் பட்டனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இது சாம்சங் 32 எல்இடி இல்லையா, இப்போ டிவிடி பிளேயரில் ஒரு 4 நம்பர் வாங்குறீங்க, இதில் வந்து ஒரு 4 நம்பர் வாங்குறீங்க. இந்த இடத்துல இஃப் யூ ப்ரெஸ் ஆல்ட் எஸ், ஆல்ட் எஸ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு ஐட்டம் எப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொன்று பாருங்க, இப்போ வந்து எல்ஜி 32 இன்ச்சு இது வாங்குறீங்க, ஆல்ட் எஸ் போட்டிங்கன்னா ஸ்டாக் குறைய அப்படின்னு அர்த்தம். ஸ்டாக்கு குறைய அப்படின்னா லாஸ்ட் 5 பர்ச்சேஸ் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், யாருக்கு விற்றுருக்கோம், என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கோம், இந்த குடோனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் எஸ். whenever you are going to pass the purchase entry or sales entry, you may counter check with the previous 5 prices. அதுக்கு மேலேயும் வேணாலும் செக் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஷார்ட்கட் கீ ஆல்ட் எஸ். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு, பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு. இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்? டிஓஜி, அதாவது ஜிஎஸ்டி சைட்டில் போய் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓஜி அப்படின்னு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2ல் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஜிஎஸ்டிஆர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நம்ம போட்டிருக்கோம் என்ட்ரி, ஜூலை மாதம் போட்டிருக்கோம். ஸோ தட் ஜூலை மாதம்னு பீரியடு செலக்ட் பண்ணிக்கணும். பீரியடு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட் F2. பீரியடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்ட் F2. இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் ரிப்போர்ட். சேல்ஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரி இங்கே வந்தாச்சு. இங்கே இன்வாய்ஸ் வச்சு மிஸ்மேட்ச் இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஜிஎஸ் நம்பர் சரியில்லைன்னு வருது, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நவ் வி மே கோ ஃபார் த சேல்ஸ் இன்வாய்ஸ். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலைசேஷன் என்ட்ரிஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸ் இன்வாய்ஸ். யூ ஹாவ் டு ப்ரெஸ் F8, சேல்ஸ் இன்வாய்ஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ் யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா, யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்? ஆல் சேல் மேட் டு ஜெயா அண்ட் கோ. ஜெயா அண்ட் கோவுடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. இந்த ஜெயா அண்ட் கோவுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஃபைல் பண்ணுறோம். ஜெயா அண்ட் கோவோட ஜிஎஸ்டி நம்பரை போடாமல் ஃபைல் பண்ணுறோம். ஜெயாவுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுறோம். ஜெயா அண்ட் கோவுடைய ஜிஎஸ்டி நம்பரை போடாமல் ஜென்ரேட் பண்ணுறோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போடாமல் ட்ரை பண்ணுவோம். எடுத்த உடனே பார்ட்டி நேம், பார்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா அண்ட் கோ. பார்ட்டி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா அண்ட் கோ. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்ட்டி நேம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கா பார்க்கணும், இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே போய் கிரியேட்டு அல்லது ஆல்ட்-C, ஆல்ட்-Cயில் போயிட்டு ஜெயா அண்ட் கோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஜெயா அண்ட் கோ அப்படின்னு. ஜெயா அண்ட் கோ எது கீழே வரணும் அப்படின்னா சன்டி டேட்டாஸ் கீழே வரணும். ஜெயா அண்ட் கோ எது கீழே வரணும்? சன்டி டேட்டாஸ் கீழே வரணும். இவனுக்கு வந்து நீங்கள் 30 நாள் கிரெடிட் கொடுக்குறீங்க. அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் ரெகுலர்னு கொடுத்துட்டேன், அவனுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ட்ரு கொடுங்க, ஐட்டம் செலக்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வவுச்சர் டைப்லேருந்து வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனி எல்இடி 8 டிவி விற்கிறோம். சோனி எல்இடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிவி விற்கிறோம். நீங்கள் குவான்டிட்டி என்ட்ரு பண்ணால் போதும், ரேட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து 7 விற்கிறோம். சாம்சங் எல்இடியில் 7 நம்பர் விற்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜி 32 எல்இடி, எல்ஜியில் 32ல் 9 நம்பர் சேல்ஸ் பண்ணுறோம். மைக்ரோமேக்ஸு 12, மைக்ரோமேக்ஸில் 32 இன்ச் எல்இடியில் 12 நம்பர் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜெயா டிவி ஜெயா அண்ட் கோக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி நம்பர் போடாமல் சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறோம். இன்வாய்ஸ் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்கறதுனால இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது.
இன்வாய்ஸ் சாரி இவே பில் கேட்குது, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. டு யூ வாண்ட் டு சென்டர் த வவுச்சர் டீடைல் டு இவே பில்? இவே பில் நம்ம ஸ்கோப்பில் இல்லை, நான் நோ கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் இப்படி தான். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எப்படி போகிறீங்களோ லைக் தட் யூ ஹாவ் டு பாஸ் த சேல்ஸ் இன்வாய்ஸ். நவ் வி மே கோ அண்ட் சி த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் போய் பார்ப்போம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் கீ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் டி ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஓ இருக்கு பாருங்க, அந்த ஓவை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓவை ப்ரெஸ் பண்ணி 3B ஜிஎஸ்டிஆர் 1 2 3 3Bயை ப்ரெஸ் பண்ணுங்க. 3Bயை ப்ரெஸ் பண்ணி நீ இப்போ நம்ம எந்த மாதத்தில் என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம்? ஜூலை மாதத்துக்கு என்ட்ரி போடுறோம். அப்போ எந்த மாதத்துக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு Alt F2 போட்டு பீரியட் சேஞ்ச் பண்ணணும். டு சேஞ்ச் த பீரியட் ஷார்ட்கட் கீ Alt F2. டு சேஞ்ச் த பீரியட் ஷார்ட்கட் கீ வந்து Alt F2. இப்போ நம்ம ஜூலை மாதத்துக்கு பார்க்குறோம். அப்போ Alt F2 போட்டு அந்த ஒரு மாதத்துக்கு போடணும். 1/7 31/7 வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி வருது. அவுட்வேர்டு சப்ளை அப்படின்னா டேக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ டேக்ஸ் கட்டணும். இன்புட் எலிஜிபிள் ஐடிசிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளவு டேக்ஸு இன்புட் வந்து எடுத்திருக்கீங்க, பேலன்ஸு எவ்வளோ கட்டணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்ட். அவுட்புட் டேக்ஸுங்கிறது நான் கொடுக்க வேண்டிய காசு, இன்புட் டேக்ஸுங்கிறது ஆல்ரெடி நான் கொடுத்த காசு. அப்போ ஃபைனலாக நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய கொடுக்க வேண்டிய காசு 100 ரூபா. ஏற்கனவே நான் 100 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்? பேலன்ஸு 0. ஓகேவா? முதல் கான்செப்ட். மை அவுட்புட் இஸ் 100 rupees, மை இன்புட் ஆல்சோ 100 rupees, தென் ஃபைனல் பேலன்ஸ் பேயபிள் இஸ் 0. இது முதல் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட், மை அவுட்புட் இஸ் 100 rupees, மை இன்புட் இஸ் 80 rupees. I already paid through someone 80 rupees I paid to the government. GST is the indirect tax. You can pay the indirect taxes in two ways. One is by the way of supplier, sundry creditor. Another one, you can directly pay the difference amount by way of cash or check into directly. There are two ways for GST payment. Your tax liability means whatever the tax you collected from your customer. Customer tend எவ்வளோ tax collect பண்ணிருக்கீங்க, that is your liability. So first scenario, my liability is 100 and my input I paid someone through 100. I don't have any liability. My liability is 100 but I paid someone through my supplier 80 rupees. Still I have to pay balance 20 rupees. That is my liability. Third scenario, my liability is 100, but I already paid through my supplier is 200. In this case, I don't need to pay any amount at all, because I already paid 200 rupees, but I have to pay 100 rupees only. I excess paid 100 rupees. In that excess amount, I can't claim from the GST department. What can we do, sir? We paid already excess now. That amount should be carry forward to the next month my liability. அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதம் என்னுடைய பேபிள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ண முடியும். யூ கான் கோ அண்ட் கிளைம் த டேக்ஸ் இன்புட்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? ரைட். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். இதுக்கு தான் அந்த கிளாஸை மிஸ் பண்ணாதீங்கன்னு, பட் லாட் ஆஃப் த பீப்புள் மிஸ்ட். This report is called triangle report. First, what is called angle? Angle அப்படின்னா விஷன், பார்வை. ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 விதமான பார்வை. அது என்ன சார் 3 விதமான பார்வை? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ஐடென்டிஃபை த மிஸ்டேக். மிஸ்டேக் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஐடென்டிஃபை த மிஸ்டேக். செகண்ட் வந்து ரெக்டிஃபை த மிஸ்டேக். மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணணும்? அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை த மிஸ்டேக். தேர்ட் ஒன்,
அப்லோட் த ரிட்டர்ன். ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டி சைட்டில் அப்லோட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். Why GST reports are called a triangle report அப்படின்னா there are 3 angle. First identify the mistake என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். தென் ரெக்டிஃபை த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும். அப்புறமா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்லோட் பண்ணலாம். இப்போ 3B பாருங்க. 3Bல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வவுச்சர் என்டர்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். அதில் இன்க்ளூடட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரிட்டர்ன் டேபிள். ரிட்டர்ன் டேபிளில் எத்தனை வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஓகேவா? நாட் ரெலவென்ட் டு திஸ் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா அது வந்து நாட் ரெலவெண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போயிட்டு ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறேன். இப்போ ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறேன். ரெண்ட்டு அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். ஆல்ட் சி போட்டு நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு 5000 போடுறேன். இப்போ பாருங்க, அதே ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் DO3ல ஆல்ட் F2 போட்டு நீங்கள் பீரியட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நாட் ரெலவெண்ட் இன் திஸ் ரிட்டர்ன். அந்த பேமெண்ட் என்ட்ரி போட்டோம் இல்லையா, அந்த பேமெண்ட் என்ட்ரி அது வரும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டு என்ன இருக்கும்? மொத்தம் வவுச்சர் எவ்வளவு? இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 வவுச்சர் என்ட்ரி பண்ணியிருக்கேன். எப்படி சார் நீ 3ன்னு சொல்கிறீங்க? கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் வந்து டிஸ்பிளேல போயிட்டு DSS அப்படின்னு அடிக்கணும். என்ன அடிக்கணும்? மொத்தம் நீ டேலியில் எவ்வளோ வவுச்சர் என்ட்ரி பண்ணியிருக்கியோ எல்லா டிரான்சாக்ஷனையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வவுச்சர் என்ட்ரி பண்ணியிருக்கேங்கிறது எப்படி பார்க்கறதுன்னா DSS ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஷார்ட்கட் கீ? DSS. கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து DSS அப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். எப்படி வரும்? கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வவுச்சர் வருது? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வவுச்சர். 3 வவுச்சர் என்னென்னா ஒரு பேமெண்ட் வவுச்சர் போட்டிருக்கோம், ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டிருக்கோம், ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். 3 வவுச்சர் போட்டிருக்கோம். ஓகேவா? 3 வவுச்சர் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே இங்கே வந்துடும். இந்த 3 தான் என்னாச்சு அங்கே சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்க? ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் DO3. அதில் பீரியட் செலக்ட் பண்ணுங்க. இந்த பீரியடில் எவ்வளோ என்ட்ரி போட்டிருக்கோம்? 3 வவுச்சர் போட்டிருக்கோம். அந்த 3 வவுச்சரில் ரிட்டர்னில் வந்தது 2 வவுச்சர். என்னென்னா ஒரு சேல்ஸு, ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வந்துருக்கு. நாட் இன்க்ளூடட் எது வந்து ரிட்டர்னில் வரல? ஒன்றும் வரல. அன்சர்டன் டிரான்சாக்ஷன் அப்படின்னா கரெக்ஷன், மிஸ்டேக் என்ன இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? ஒன்றும் இல்லை. 3Bயை பொறுத்த வரைக்கும் என்ன சேல்ஸு, என்ன அவுட்புட்டு, என்ன இன்புட்டு, இது வந்து டேக்ஸ் கட்டணுமா, டேக்ஸ் கட்ட வேண்டாமா? நீ வந்து கலெக்ட் பண்ண டேக்ஸு 3,23,000. நீ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்த டேக்ஸு 13,69,000. இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா அல்லது எக்ஸஸாக இருக்கா? எக்ஸஸாக இருக்குது சார். எக்ஸஸாக இருக்குது. திஸ் அமௌண்ட் வந்து என்ன? எக்ஸஸாக இருக்குது. திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் மந்த். திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் மந்த். இதுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேவி போட்டு முடிக்கணும். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேவி நான் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு, GSTR 3B அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் சம்மரி. GSTR 1, GSTR 2, GSTR 3. There are 3 reports in report GST. GSTல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சனி கொஞ்சம் மியூட் பண்ணு. ரஞ்சனி மியூட் பண்ணுமா? In GST there are 3 reports. GSTR 1, GSTR 2, GSTR 3B. There are 3 reports are there. GSTR 1 is your sales. GSTR 1ங்கிறது என்ன? It is your sales. இப்போ பார்த்தீங்கன்னா GSTR 1 போனீங்கன்னா அதில் உன்னுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பீரியடை செலக்ட் பண்ணி காட்டுற மாதிரி 1/7 to 31/7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸு
சார் சார் நான் ஒரு பில்லு போட்டால் சேல்ஸ் பில் காணும். இங்கே பாருங்க, அன்சர்டைன் டிரான்சாக்ஷனில் இருக்கு, கரெக்ஷன் நீடட். என்ன கரெக்ஷன் வேணும்? என்ன கரெக்ஷன்? ஜிஎஸ்டி நம்பர் இல்லைங்குது. நீ வந்து அவனை ரெகுலர் டீலர்னு போட்டிருக்க, அதனால ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், நீ வந்து அவனை என்ன பண்ணலாம், அன்ரிஜிஸ்டர்ட் போட்டேன்னா B2Cல வந்து உட்காந்துரும். இதே ஜெயா அன்கோ இருக்கு இல்லையா, இவனை ரெகுலர்ல போடாம நீங்க வந்து இவரை வந்து அன்ரிஜிஸ்டர்ல போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோ, இப்போ வந்து மிஸ்டேக் காட்டாது. என்ன இருக்கு? B2C ஸ்மால் இன்வாய்ஸ்ல வந்து காட்டும். இதுல என்னென்ன இருக்குங்கிறது நான் அப்புறம் நாளைக்கு சொல்றேன். இது நான் ஓகேவா, என்னென்ன இருக்குங்கிறது நாளைக்கு சொல்றேன். GSR 1, 2, 3B இதெல்லாம் நாளைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ GSR 1 இன்னைக்கு வந்து என்ன ஸ்கோப் அப்படின்னா, GSR 1 அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் சேல்ஸ். GSR 2 அப்படிங்கிறது இட் இஸ் யுவர் பர்ச்சேஸ். GSR 3ங்கிறது இட் இஸ் யுவர் சம்மரி. In GSR 1 you are declaring your liability. Everyone must submit their GSR 1 within 10th of the month or 11th of the month, next month. இப்போ மே மாதம் நடக்குதுன்னா மே மாதம் சேல்ஸ் யூ ஹாவ் டு டிக்ளேர் ஆன் ஆர் பிஃபோர் 11th சொல்லிடணும் உன்னுடைய சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இன் பர்ச்சேஸ் யூ கேனாட் டிக்ளேர் யுவர் பர்ச்சேசஸ் வந்து நீ டிக்ளேர் பண்ண முடியாது. எவ்ரி ஒன் தே வில் டிக்ளேர் தேர் சேல்ஸ் ஒன்லி. எல்லாரும் அவங்கவுங்க சேல்ஸை தான் சொல்ல முடியும், அவங்களுடைய பர்ச்சேஸை எங்கேயும் சொல்ல முடியாது. இப்போ நான் என் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவேன், சுசிலா வர்தினி அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஜெயஸ்ரீ அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது கங்கா என்டர்பிரைசஸோட பர்ச்சேஸ் எவ்வளோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்து உட்காந்துருன்ட்டு. இப்போ சங்கீதாவுடைய சேல்ஸு, பாலாமுருகனோட சேல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சேல்ஸை சொல்லும்போது அவங்க சேல்ஸை 11ஆம் தேதிக்குள்ளே டிக்ளேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி என்னுடைய பர்ச்சேஸ் வந்து உட்காந்துரும். சப்போஸ் உங்கள் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய GSR 1 சப்மிட் பண்ண உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்புட் எல்லாம் என்கிட்ட வந்துடும். ஸோ ஐ டோன்ட் நீட் டு என்டர் த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போய் நான் வந்து ஜிஎஸ்டியில் என்ட்ரி பண்ண முடியாது, டேலியில் தான் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அதில் என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். நீ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற இன்வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதில் இருக்கிற எல்லா இன்புட்டும் வராது. நான் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அவங்க ஒழுங்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அப்போ தான் அது எனக்கு இன்புட் கேரண்டி. இல்லைன்னு நோட்டீஸ் வந்துடும் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நாளைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம், ரைட்டா? ஸோ GSR 1 அப்படிங்கிறது யூ ஹாவ் டு ஃபைல் யுவர் ரிட்டர்ன் வித்தின் 11th. இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் யுவர் சேல்ஸ். GSR 2 இஸ் யுவர் பர்ச்சேஸ் இன்புட் அண்ட் தட் இன்ஃபர்மேஷன் இட் வில் ஆட்டோ பாப்புலேட்டட். நாளைக்கு உங்களுக்கு சைட்டில் உங்களுக்கு காட்டுறேன். GSR 1, 2 எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னா என்ன, கேஷ் லெட்ஜர்னா அதெல்லாம் நாளைக்கு காட்டுறேன். GSR 3B அப்படின்னா இட் இஸ் யுவர் சம்மரி. If GSR 1 is your liability declaration, GSR 3B is the proof of the payment. ஓகேவா? உன்னுடைய GSR 1ங்கிறது உங்களுடைய லைபிலிட்டியாக இருக்கும்போது அந்த லைபிலிட்டியை நான் செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் GSR 3B. Now we may see how to adjust த ஃபைனலைசேஷன் என்ட்ரி. ஃபைனலைசேஷன் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறதோட இப்போ நம்ம முடிச்சிருவோம், ரைட்டா? ஃபைனலைசேஷன் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறது முடிச்சிருவோம். வாட் இஸ் கால்டு ஃபைனலைசேஷன் என்ட்ரி, ஹவு டு பாஸ் த ஃபைனலைசேஷன் என்ட்ரி. வாட் இஸ் கால்டு ஃபைனலைசேஷன் என்ட்ரி, ஹவு டு பாஸ் த ஃபைனலைசேஷன் என்ட்ரி, ஒய் டு பாஸ் த ஃபைனலைசேஷன் என்ட்ரி. ஃபைனலைசேஷன் என்ட்ரினா என்ன, எதை நம்ம ஃபைனலைசேஷன் என்ட்ரின்னு சொல்கிறோம், எதுக்காக இந்த ஃபைனலைசேஷன் என்ட்ரி போடுறோம், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் ஃபைனலைசேஷன் என்ட்ரி போடணும், எப்போ நமக்கு இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன யூஸ், ரைட்டா? ஃபைனலைசேஷன் என்ட்ரி எப்போ போடணும் அப்படின்னா
After filing the GST return, then only you have to file the finalization entry. After filing the 3B of a month, இப்போ மே மந்தோடைய ஜிஎஸ்டிஆர் 3B ஜூன் 20 ஃபைல் பண்ணுவீங்க. ஜூன் 20 நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைனலைசேஷன் என்ட்ரி போடணும். அந்த ஃபைனலைசேஷன் என்ட்ரி எப்படி போடுறதுங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ தட் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஒரு 10-15 நிமிஷம் இருக்கலாம்ல? ஒரு 10-15 நிமிஷம் இருக்கலாம்ல? Yes sir, yes sir. ஓகே. ஏன்னா இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் என்ட்ரி. ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபைனலைசேஷன் என்ட்ரி. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது மே மாதம் ரிட்டனை ஜூன் 20 3B ஃபைல் பண்ணுவேன். அந்த 3B ஃபைல் பண்ணிவிட்டு அதை வந்து எப்போ என்ட்ரி போடணும் அப்படின்னா மே மாதம் 31/5 என்ட்ரி போடணும். அந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது உன்னுடைய அவுட்புட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி உன்னுடைய இன்புட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி மிச்சம் வந்து பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டு பேபிள் இருந்தால் பேபிள் போடணும். உன்னுடைய அவுட்புட்டை விட இன்புட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பேபிள் வராது. அவுட்புட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். அவுட்புட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ என்டையர் அமௌண்ட்டும் அப்படியே டெபிட். கிரெடிட் வந்து இன்புட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவுட்புட் அளவுக்கு இன்புட்டை கிரெடிட் பண்ணிட்டு பேலன்ஸை இன்புட்டே வச்சிடணும். இது ரெண்டாவது என்ட்ரி. ஓகேவா? இது செகண்ட். இந்த என்ட்ரி எப்படி போகிறது சொல்லுங்கள். இப்போ பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்க. பேலன்ஸ் ஷீட்டில் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1,61,685 இருக்குது. உங்களுடைய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 6,84,000 இருக்குது. இதுக்கு எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னா எவ்ரி மந்த் அஸ்யூம் ஜிஎஸ்டிஆர் 3B ஹேஸ் பீன் ஃபைல்டு. ஜிஎஸ்டிஆர் 3B ஜூலை 2020 ஃபைல் பண்ணியாச்சுன்னு வச்சுப்போம். யுவர் அவுட்புட் அக்கௌண்ட் என்டையர் அமௌண்ட் டு பி டெபிட்டட். அது ஞாபகம் வச்சுக்கோ, என்டையர் அமௌண்ட் டு பி டெபிட்டட். கொடுக்க வேண்டிய காசை நீ வந்து கொடுத்தாகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ, 1,61,685.02. நீ கொடுக்க வேண்டிய காசு 1,61,1,61. டோட்டலி யூ ஹாவ் டு பே 3,23,000. பட் ஹவு மச் யூ பெய்டு ஆல்ரெடி பை வே ஆஃப் பர்ச்சேசஸ்? யூ பெய்டு through Ganesan store. You paid how much? Already you paid 30,69,000. So you have input. இதை நம்ம எப்படி என்ட்ரி பண்றோம்? Alt G போட்டு இங்க இருந்தபடியே போடுறோம் பாருங்க. Create voucher. அதுல F7 JV போடும். JV போடும்போது your entire output account to be debit. ஓகேவா? Output CGST and output SGST. First you have entire account to be debited. Date போடுங்க, F2 போட்டு 31 save போடுங்க. Output CGST. At the end of each and every month this entry to be done. ஓகேவா? At the end of every month this entry to be done. இங்க output CGST account எவ்வளோ இருக்கு? 1,61,685.02. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 0 ஆயிடும். ஓகேவா? இது 0 ஆயிடும். இந்த அமௌண்ட் நான் பெய்டு பண்ணிட்டேன். அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி திஸ் அமௌண்ட் ஆல்சோ டு பி நல்லிஃபை. இதையும் நல்லிஃபை பண்ணு. 1,61,685.02 இந்த அமௌண்ட்டு நல்லிஃபை பண்ணு. கிரெடிட் இந்த அமௌண்ட்டை நான் எப்படி செட்டில் பண்ணுறேன்? ஹவு ஐ எம் செட்டிலிங் திஸ் அமௌண்ட்? ஐ ஆல்ரெடி செட்டில் திஸ் அமௌண்ட்டு by way of my sundry creditor. It is also reflected in the GSTR website. GSTR சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. அப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணுறேன்? மை இன்புட் சிஜிஎஸ்டி. இன்புட் சிஜிஎஸ்டி மூலியமாக சிஜிஎஸ்டி அமௌண்ட்டு 1,61,000 இருக்கா, அதை வந்து இன்புட் சிஜிஎஸ்டி 1,61,685.02. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி மூலியமா 1,61,85. ஸோ நான் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்தது, கொடுத்தாச்சு. மை அவுட்புட்டு அக்கௌண்ட் என்டையர் அமௌண்ட் டெபிட் அண்ட் பெய்டு பை வே ஆஃப் இன்புட் கிரெடிட்.
பெய்டு பண்ணிட்டேன். ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் ஃபைனலைசேஷன் என்ட்ரி. ஒன் ஆஃப் த எக்ஸாம் பீங் த அமௌண்ட்டு பேபிள் ஆஸ் ஜிஎஸ்டி அல்லது ஜிஎஸ்டி ஃபைனலைசேஷன் என்ட்ரி அப்படின்னு போட்டுடலாம். ஜிஎஸ்டி ஃபைனல் என்ட்ரி அப்படின்னு டைரக்ஷன் போட்டுருலாம். ஓகேவா? ஜிஎஸ்டி ஃபைனல் என்ட்ரி. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்சி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்சி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 6,84,000 இருந்தது. அதில் 1,61,000 யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. இன்னும் 5,22,828 இருக்குது. இது வந்து டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸுங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் மைனஸில் இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் இது மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கும் 3B, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து 3B. இது வந்து ஒரு கம்பெனியோட 3B, ஒரு கஸ்டமரோடது. பார்ப்போம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3B டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் 17/5/2019 ஏப்ரல் மாதம் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 19-20 ரிட்டர்னு. இதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் அக்கௌண்ட்டு. இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ. இது வந்து ஐஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இது வந்து கொடுக்க வேண்டிய காசு. ஓகேவா? இதுக்கு நான் ஜேவி போடுறேன் பாருங்க, எப்படி போடுறேன்னு பாருங்க. ஆக்சுவலாக இது 19-20 இல்லையா? அப்போ கம்பெனி வந்து 19-20ன்னு பார்த்துக்கிறேன், இல்லை 20-21 வச்சுப்போம். இது 19-20 கிடையாது, 20-21 அப்படி வச்சுப்போம். F7 F7ல ஃபர்ஸ்ட் ஆல் த அவுட்புட் லைபிலிட்டி டு பி டெபிட்டட். ஃபர்ஸ்ட் ஆல் த அவுட்புட் லைபிலிட்டி டெபிட்டட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்சி இல்லை, கிரியேட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் ஐஜிஎஸ்சி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இது இல்லை, கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டியில் இன்டகிரேட்டட். இந்த மாதிரி நீங்கள் 3Bயை பார்த்து நீங்கள் பண்ணணும். எவ்வளவு? 17,157, 17,157. அடுத்தது எல்லா அவுட்புட்டும் அது மாதிரி. அவுட்புட் சிஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 13,378, 13,378. அடுத்தது பாருங்க, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட், அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு. கொடுக்க வேண்டிய காசு எவ்வளோ இருக்கு? 43,913. இதை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் பாருங்க. அந்த மாதம் இன்புட் அவைலபிள், இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 19,054, 19,054 இருக்கு. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை எப்படி செட்டில் பண்ணோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி செட்டில் பண்ணியிருக்கோம். என்கிட்ட ஐஜிஎஸ்டி இல்லை, சிஜிஎஸ்டி அமௌண்ட்டும் எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் இருக்குது. இந்த ஐஜிஎஸ்டி எப்படி செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி மூலியமாகவும் எஸ்ஜிஎஸ்டி மூலமாகவும் செட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ சிஜிஎஸ்டி மூலியமாக இப்படி பார்க்கணும், வெர்டிக்கலாக பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. இந்த ஐஜிஎஸ்டி அமௌண்ட் 17,187 சிஜிஎஸ்டி மூலியமாக எப்படி செட்டில் பண்ணியிருக்கோம் இப்படி பார்க்கணும். இப்போ 5,676 ப்ளஸ் 13,378 ரெண்டையும் கூட்டணும் இங்கே. ஓகேவா? ரெண்டையும் கூட்டணும். கிரெடிட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் சிஜிஎஸ்டி. இன்புட் சிஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னா ஆல்ட் சி போடுங்க. 5,676 ப்ளஸ் 13,378, 5,676 ப்ளஸ் 13,378 இல்லையா? 13,378 போட்டிங்கன்னா 19,054 ரூபா சிஜிஎஸ்டி மூலியமாக. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி மூலியமாக. எஸ்ஜிஎஸ்டி மூலியமாக எவ்வளவு? 11,489.81 ப்ளஸ் 13,378, 11,481, 11,481 ப்ளஸ் 13,378 போட்டிங்கன்னா வந்தாச்சு. ஸோ தட் இப்படி தான் நீங்கள் செட்டில் பண்ணணும். ஓகேவா? எப்படி செட்டில் பண்ணணும்? அவுட்புட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்புட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட்புட் அக்கௌண்ட். அவுட்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட்டு, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட்டு. இங்கே பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட் 18,000 10,000, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட் 12,474. இங்கே பேலன்ஸு 12,474 10,863 தான் இன்புட் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. பேலன்ஸ் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் பெய்டு இன் கேஷ், இதை வந்து சிஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு எடுத்துன்னு போகணும். சிஜிஎஸ்டி பேயபிள் எடுத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த 3B ரிப்போர்ட்டை எடுத்து உங்களுக்கு கஸ்டமருடைய நேமை மாத்திரம் அடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஐ திங்க் திஸ் கிளாஸ் இஸ் மோர் யூஸ்ஃபுல். நம்ம தான் கட்டிடும்.